அவர் மனைவியை விட்டுட்டு வந்துட்டார் பீக்கில். அதுக்கப்புறம் மகளை விட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பையனை விட்டு வந்துட்டார் பீக்கில். விஜயோடைய மனுவை ஏற்றுக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் விஜய் அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். சினிமா இது மாதிரி சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜெயில் எப்படி இருக்குன்னு விஜய் காமிப்பாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள். பண்ணாமல் இவர் எல்லாம் மண்ணாங்கட்டி செய்வார். பொண்டாட்டிக்கே கடன் கொடுத்தேன்னு கணக்கு எழுதி வைப்பார். மகளுக்கு கடன் கொடுத்தேன்னு கணக்கு எழுதி வைக்கிற ஒரு கேடு கட்ட அப்பா யாருன்னு அந்த உலகத்தில் இருந்துச்சு. ஆக்சுவலாக சங்கீதா வந்து இப்போ இங்கே லோக்கலில் யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா விஜய் இழுத்து போட்டு ரோட்டில் அடிச்சு அதை செய்யாத வேலைக்கு சந்தோஷம். சரி, பையன் வந்து என்ன பண்ணுறான்னா விஜய் அடிக்க போயிருக்கான். மேனேஜரை ஒரே அப்பு விட்டுருக்கான் சஞ்சய். அதனால தான் பிரச்சனை. அடிப்படையே தெரியாது இவங்களுக்குலாம். வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. விஜய் ஆதரிக்கிறவங்களுக்கு உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, இல்லை எதுவுமே தெரியாது. ஏதோ வேலை கிடைக்காம படிச்சுட்டு வீட்டில் சொல்கிறது. ரஜினி ஒரு சீனியர் நடிகர், விஜய் வந்து ஒரு சைக்கோ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவன் எவனையும் சீனியரை மதிக்கவே மாட்டான். புரியுது அவங்களுக்கு? கழுவி மாற்றி ஊற்றுவாங்க. அந்த மேகலை வெக்க விட்டு போகலன்றக்காக தான். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. மெயினாக ரொம்ப நாளாக பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்கே போனாலுமே வந்துட்டு நான் பீக்கில் வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றத வந்து வார்த்தையை வந்து சொல்கிறது. இதை வந்து அவர் சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் விட்டுட்டு வந்தார் அப்படின்றதையும் வந்துட்டு மக்கள் வந்து ஒரு கொஸ்டினாக வந்து வைக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அவர் மனைவியை விட்டுட்டு வந்துட்டார் பீக்கில். அதுக்கப்புறம் மகளை விட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பையனை விட்டு வந்துட்டார் பீக்கில். அவங்க அப்பா அம்மாவை விட்டு வந்துட்டார். அதுதான் பீக்கில் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கார் அவர். ஸோ அதை தான் அவர் சொல்கிறார் திரும்ப இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் பீக்குன்றது. அவரோட கெரியரோட உச்சம் அப்படின்னாரு இல்லையா? அது இப்போ கெரியரோட உச்சமே இதுதானம்மா. கெரியரில் என்ன இருக்குது? இதுதானே இருக்குது. படத்தில் என்ன டெய்லியாக நடிச்சிட்டு இருந்தார். வருஷத்துக்கு நான் ஒரு 20 நாள் 30 நாள் 40 நாள் ஷூட்டிங் போவார். அவ்வளோதான் போவார். வருஷத்துக்கே அவ்வளோதான் போவார். ஒரு படம் பிடிக்கிற 1.5 வருஷம் ஆகும். மீதி நேரம்லாம் தூங்குவார், வைப்பார், இப்படி சுற்றிட்டு இருப்பார். பப்புக்கு பாருக்கு எங்கேயா போவார், இல்லைன்னா வந்து படுத்துருவார் பேசாமல். ஸோ அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு வந்திருக்கேன்றதை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு சைடு பார்த்தோம், பொதுவாக ஒரு வழியில் பார்த்தோம் அப்படின்னா, ரூல்ஸ்ன்றது எல்லாருக்குமாவே ஒன்றா தான் இருக்கணும். ஆனால் விஜய்க்கு மட்டும் தனி ரூல்ஸாக வந்துட்டு இருக்கு. எஸ்ஓபின்றது வந்து எல்லாருக்குமே எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரி தானே வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது விஜயை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் காலையில் ஒரு 7-7:30 மணிக்கெலாம் வந்து விஜய் வீட்டு வாசலில் வந்து நிற்கணும். ஒரு 10:30 மணிக்கு அந்த கதவை திறப்பாங்க. பெரிய கேட் இருக்கும்ல, திறந்ததுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் கூண்டுக்கிட்ட வந்து நிற்கணும் அந்த அதிகாரி. அதுக்கப்புறம் விஜய் எந்திரிச்சிட்டாரானா ஒரு 10:30க்கு எந்திரிச்சிட்டார் சார் அப்படின்னா, சரி சார்கிட்ட கேளுங்க எத்தனை மணிக்கு வராரு அப்படிங்கும்போது ஒரு 1/2 hour இங்கே குளிச்சுட்டு வந்துடுவார். 11:30 ஆயிரும். இல்லை டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காருமா, நீ 12:30 ஆயிரும். அப்புறம் அந்த அதிகாரி போய் சார் எப்போ போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ உடனே பர்மிஷன் போட்டு எவ்வளோ நேரம் வேணும்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 2 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்குள்ளே முடிச்சிடுவீங்கன்னா சொன்னீங்கன்னா நான் போட்டு கொடுத்துறேன் அப்படிங்கும்போது, இல்லை வேண்டாம் 9 மணி வரைக்கும் போடுங்க போதும் அப்படின்னு சொன்னேன். சென்னை எழுதி கையெழுத்து போட்டு உடனே ப்ரெஸ்ஸுக்கு உடனே அவரே அந்த எலெக்ஷன் ஆஃபீஸரை டைப் பண்ணி விஜய்க்கு சாயந்தரம் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி எந்த இதுலேயுமே அப்படி இருக்காது. ஏற்கனவே சிபிஐயில் அதே மாதிரி தான் போட்டார். எங்கள் வீட்டிலே வந்து விசாரிக்கணும், எங்கள் பாரில் வந்து விசாரிக்கணும். கடைசியில் அவங்க சொல்லிட்டாங்க, நீ வர்றியா இல்லை உன்னை தூக்கிட்டு வரணுமான்னு. அலறி அடித்து போய் முதல் நாளே ரூமை போட்டு நைட்டு தங்கி காலையில் போய் உட்கார வச்சு சும்மா அனாமத்தாக சேரில் உட்கார விட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் என்கொயரி, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு சாயந்தரமாக துரத்தி விட்டாங்க. இது சிபிஐக்குள்ளே நடந்து வெளியிலேயே சொல்ல முடியாது என்ன மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை திருப்பி வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம். விஜயோடைய மனுவை ஏற்றுக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் விஜய் அதெல்லாம் எதிர்பார்க்குறாப்புல. சினிமா இது மாதிரி சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பினாலே கொடை பிடிப்பாங்க. வெயில் அடிக்குது, மழையை பெய்யுமோ பெய்யாதோ, ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா கொடை பிடிக்கிறதுக்குனே ஒருத்தர் இருப்பான். அவன் பிடிச்சிட்டே வருவான். அது வெயில் அடிக்காது, ஒன்றுமே இருக்காது. அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இவனாக கொடை பிடிச்சிட்டே வருவான். தண்ணி பாட்டில் ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க, மேக்கப் கிட் ஒன்று இருக்கும். அப்போ ஹீரோயின் இப்படி உட்காந்துன்னா டக்குன்னு போட்டு கண்ணாடி காமிப்பாங்க. அப்புறம் திருப்பி கொடை பிடிப்பாங்க. இந்த மாதிரி பழகிட்டாங்க விஜய்க்கு. பழகினோன்னே இப்போ எலெக்ஷன் ஆஃபீஸர் அதே மாதிரி கொடை பிடிச்சி வாங்க விஜய் சார் இப்போ எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறாப்புல. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜெயில் எப்படி இருக்குன்னு விஜய் பார்க்க போகிறாங்க. காமிப்பாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள்.
கோர்ட்டு ஜெயிலு இதெல்லாம் காமிப்பாங்க. கூட்டு போய் இதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு. எலெக்ஷன் முடிஞ்சு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வந்துட்டு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் வரும், அதை Chief தான் Minister நடிக்கிற அது வந்து ஜனநாயகன். படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அது என்னது பிணநாயகனா ஜனநாயகன், அந்த படத்தில் அப்படி ஒரு ஷோ இருக்குது, காட்சி இருக்குது. ஆனால் வந்து ஜெயில், டெல்லி ஜெயில் எந்த ஜெயிலில் காட்ட போகிறாங்கன்னு தெரில. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் காட்டுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் காட்ட மாட்டாங்க. ஜெயிலு கோர்ட்டு இதெல்லாமே இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் காட்டுவாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை நீங்கள் பார்க்கலாம். புதுசா இருக்கு ஒரு மாதிரி. அது ஆர்வமா இருக்கும் இருக்கு. இதுதான் இப்போ இது வந்து நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அந்த உலகம்னா என்னன்னு விஜய்க்கு தெரியும். ஜெயிலெல்லாம் யார் கொடை பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஜெயலலிதாவே கல்லில் தான் படுக்க வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு பாய் தலாணியை போட்டு ஃபேன் மட்டும் போடுவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த நிலையெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் பார்ப்பார். ஓ இதுதான் ஜெயிலா, இதுதான். இன்னொரு மேடையில விஜய் பேசும்போது சொல்லியிருந்தாரு, கூட இருக்கவங்களே வந்துட்டு நம்மளை இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இத்தனை வருஷம் கூட இருந்துட்டு நமக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு யார் சொல்றதா அப்படி யார் இருக்கட்டும். கூட இருந்தா? அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்றதும் அவர் வந்து சொல்றாரு. இல்லை, யார் அப்படி கூட இருந்து யாரு கால வரணும்? அவர் கூட யாருமே கிடையாது. இத்தனை வருஷம் இருந்துட்டு மனைவியா? எலெக்ஷனுக்கு 30 நாளுக்கு முன்னாடி இல்லை, அடுத்த இத்தனை வருஷம் இல்லையே அவங்க. இவர் தான் துரத்தி விட்டாரு. இவர் துரத்தி விட்டு தான் அந்த அம்மா போயிடுச்சு. அங்கே போய் லண்டனுக்கு போய் 4 வருஷம் ஆச்சு பொண்ணு. ஆனா அவர் சொல்லும் போது 30 நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு அவதூறு பரப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. 30 நாளுக்கு முன்னாடி அதுக்காக டைவர்ஸ் பண்ணாமல் இவர் எல்லாம் மண்ணாங்கட்டி செய்வார். பொண்டாட்டிக்கே கடன் கொடுத்தேன்னு கணக்கு எழுதி வைப்பார். மகளுக்கு கடன் கொடுத்தேன்னு கணக்கு எழுதி வைக்கிற ஒரு கேடு கெட்ட அப்பா யாருன்னா அந்த உலகத்திலே விஜய் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து அப்புறம் இது கூட வைக்காமல் இருக்காங்களே. இப்போ ஆக்சுவலாக சங்கீதா வந்து இப்போ இங்கே லோக்கலில் யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா விஜய் இழுத்து போட்டு ரோட்டில் அடிச்சிருக்கும். அதை செய்யாத வேலைக்கு சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க. சரி, இப்போ பொதுவா இதை வந்து வெளியில இருக்கவங்க சொல்லும்போது அவரோட லைஃப் அவருக்கு தான் தெரியும், அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சொன்னும்போது இன்னொரு ஆப்போசிட் சைடு என்ன சொன்னாங்கன்னா, கூட இருந்த மனைவிக்கு தெரியாதா, அவங்க என்ன அவதூறு பரப்ப போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விஜயே அதை வந்துட்டு அவதூறு அப்படின்னு சொல்றாரு, அவர் பண்ணது தானே அவங்க சொல்றாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து அது குடும்ப விவகாரத்தில் வந்து என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்த்தாலே ஒரு விஷயம் தெரியும். சில குடும்பங்களில் உள்ள என்ன நடக்குன்னு வெளிலேருந்து பார்த்தா தெரியாது. விஜய் குடும்பம் வந்து ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்த மாதிரி அது. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ சங்கீதாவுக்கு இவருக்கு என்ன பர்சனல் பிரச்சனைன்றதை தாண்டி என்னென்னா, எதுவாக இருந்தாலும் சட்டப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை இருக்கான், புருஷன் பொண்டாட்டி இருக்கான், அது என்ன சங்கீதாவே பிரச்சனைன்னு வச்சுங்க, நீங்கள் டைவர்ஸ் பண்ணி காது கொடுத்து போமான்னு அனுப்பிட வேண்டியதானே. அப்போ அனுப்பலை அப்படிங்கும்போது பிரச்சனை யாருனால வந்திருக்கு? விஜய்னால தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் பிடிக்கல சங்கீதா, எனக்கு பிடிக்கல, 3 வருஷமாக நீ போய் லண்டனில் இருக்க, பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்ட, அப்போ பொண்ணுனாலும் அப்பாவுக்கு சாதகமாக இருக்கும்ல. அதுவும் இல்லை. சரி, பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, விஜய் அடிக்க போயிருக்கான், மேனேஜரை ஒரே அப்பு விட்டுருக்கான் சஞ்சய். அதனால தான் பிரச்சனையே. விஜய் முன்னாடியே விஜய் மேனேஜரை ஒரே அரை செல்ல திரும்ப மாதிரி அடிச்சிருக்கான். அதில் விஜய் டென்ஷன் ஆனால் விஜய் கையை ஓங்கிட்டான். ஸோ அதனால தான் அப்பனுக்கு மகனை பிடிக்கல. அப்போ இப்படி நீ உன் பிள்ளையும் ஒழுங்காக வளர்க்கலை, உன் பொண்ணு வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி போகுது, பெற்ற அப்பா அம்மாவையும் துரத்தி விட்டு அனாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டேன். அங்கே இருக்காங்க இப்போ. இங்கே ஜகி வாசுதேவ் ஆசிரமத்தில் அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க அம்மா அப்பாவை. யார்? விஜயோட அப்பா. அப்போ எல்லாத்தையுமே நீ ஒழிச்சு கட்டிவிட்டு அப்போ நீ என்ன யோக்கிய? அவனை எப்படி நம்புறது? அப்போ எல்லாரும் சொல்கிறதும் போய் நீ சொல்கிறது உண்மையாப்பா? புரியுதா அவங்களுக்கு? அப்போ வந்து பார்த்தாலே தெரியுது விஜய் எவ்வளோ பெரிய டுபா கூறுங்க. புரியுதா? ஸோ இப்போ இந்த தற்கொலை கூட்டம் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. அடிப்படையே தெரியாது இவங்களுக்கெல்லாம், வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. இப்போ விஜய் ஆதரிக்கிறவர்களுக்கு உலகம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன அந்த எதுவுமே தெரியாது. ஏதோ வேலை கிடைக்காம படிச்சுட்டு வீட்டில் சோதத்தை விட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஒரு குடும்பம், அவன் ஒரு பிள்ளை விட்டு அவன் ஒரு உலகம்னு பார்க்கும்போது தான் அவனுக்கு என்னன்னே தெரியும். இப்படியா இவ்வளோ மோசமானவனா அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த அனுபவம் வரும்போது தான் தெரியும். சின்ன வயசில் இவங்களுக்கு தெரியாது. 3 வேளை சோத்தை போட்டு வீட்டில் நல்லா தின்னுட்டு போயிட்டு ஏதாவது ஊர் சுற்றிட்டு இருக்க அவனுக்கு என்ன அரசியல் அறிவும் இருக்காது, நாட்டை பற்றியும் தெரியாது, பொலிட்டிக்கலை பற்றியும் தெரியாது, விஜயை பற்றியும் தெரியாது. அவனுக்கு எதுவுமே கவலை இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு படம் பார்க்குறான், வர்றான், அவன் நல்லா ஆடுறான், பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று ஓட்டு போடுறாங்கன்ற மாதிரி போயிடுவான். ஆனால் அவன் வாழ்க்கை நாசமாக போகிறது இப்போ போகாது. அவனுக்கு விஷயம் தெரிஞ்ச வரும்போது அவனை யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் விரைவில் வந்து அதெல்லாம் வந்து எல்லாமே மாற்றத்துக்கு வரும். ஓகே சார், ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே ரஜினி அவர்கள் வந்து விஜய் மறைமுகமாக தாக்குறாரு அப்படின்ற மாதிரி ரஜினி ஏமா விஜய் போய் தாக்குறா? அவனா லூஸா பிடிச்சிருக்கு விஜய் தாக்கி. பின்னாடி டிஎம்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ரஜினி ஏமா விஜய் போய் எங்கேம்மா தாக்கு? ரஜினி ஒரு சீனியர் நடிகர், விஜய் வந்து ஒரு சைக்கோ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவன் எவனையும் சீனியரை மதிக்கவே மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் அவங்களுக்கு மரியாதைன்னா, கமலஹாசன்லாம் வந்து அப்படி போய் யார்கிட்ட நிற்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க அவமானப்படுத்தாமல் இருக்கலாம்.
கமலஹாசன் பெரிய நடிகர், பெரிய என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிகர். அவரு சிவாஜி கணேசனை பார்த்தா தூரத்தில் இப்படி தான் நிற்பார். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சைக்கிளில் வந்து வயசாக தான் செய்யும், இதாக தான் செய்யும். இப்போ இன்றைக்கி கமல் இருக்கலாம், இன்றைக்கி அடுத்து விஜய் வரலாம், அஜித் வரலாம், அதுக்கு அடுத்து உள்ளவங்க சிவகார்த்திகேயன் வருவான், அடுத்து இன்னொரு சின்ன பசங்க வருவாங்க. இது வந்து உலகத்தில் நடக்கிறது தான். சிவாஜி கணேசனே இவ்வளோ நாள் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, கமலே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நான் கமல் வயசாகிடுச்சு, மார்க்கெட் போச்சு, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, அடுத்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்துட்டாங்க, தனுஷ் வந்துட்டாப்புல, இப்படி நிறையா பேர் வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் அந்த சீனியர்ன்ற ஒரு மரியாதை இருக்கணும்ல. அது இல்லாமல் தாண்டோண்டித்தனமாக இவன் தான் பெரிய ஆள் மாதிரி, இவனை விட்டால் இதுக்கு முன்னாடி ஆள் இல்லை, பின்னாடி ஆள் இல்லைன்ற மாதிரி பண்ணும்போது எல்லாரும் வந்து அதிருப்தியில் தான் இருக்குதான் செய்வாங்க. ரஜினி வந்து கீழே இறங்கி இவனை பற்றிலாம் எதுவுமே சொல்லலையே. இந்த மாதிரி நடிகர் பின்னாடி ஓடி கீழே விழாதீங்க அந்த மாதிரிலாம் இல்லை, அது உண்மை தானே, அது பொதுவான கருத்து. அது ரஜினிகாந்த் சொல்ல, நீங்கள் கூட தான் சொல்லணும். அதை போய் ஏன்டா போய் பின்னாடி போய் பைக்கில் விழுகிறீங்க அப்படின்றது சொன்னா அறிவுள்ள ஆறறிவுள்ள எல்லா மனிதனுக்குமே பார்க்கும்போது ஏன்டா இப்படி போய் விழுகிறாங்கன்னு தோணும். புரியுதா உங்களுக்கு? அது ரஜினிக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தோணும். உங்களுக்கும் தோணும், எனக்கும் தோணும். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, உயிர் காப்பாற்றுறதும் சென்சிட்டிவிட்டியும் தான். அதே ஒருத்தனுக்கு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா, புரியுதா, அவனை மாதிரி அவன் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, பண்ணியை விட கேடு கெட்டவன் அவன் மனுஷனே கிடையாது. புரியுதா அவனுக்கு? உயிரும் உணர்வும் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். ஸோ வந்து அதே இல்லை அப்படின்னா அவன் மனுஷ பிறவியே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கணும். இப்போ நான் வந்து இப்போ உங்கள் முன்னாடி இப்படின்னு கையை கொண்டு வரும்போதே நீங்கள் அடுத்த செகண்ட் என்ன ஆவீங்க? உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் விலக மாட்டீங்க. உங்கள் மைண்டு வந்து நம்மளை தாக்க வர்றான் இல்லை தொட வர்றான்றது தெரியுதா? அதுதான் ஹியூமன். ஒருத்தனுக்கு அதுவே இல்லாமல் போய் வண்டியில் விழுந்து உயிர் போகுது, செத்தா பரவாயில்லன்னு விழுகிறான்னா அவன் வந்து என்ன எப்படி அவனை பண்ணியும் அவனும் ஒன்று தான். புரியுதா? அவன் மனுஷனே கிடையாது. அப்போ அவன் எங்கிட்டு போனால் நமக்கு என்ன? அப்படி என்ன? அதான் புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு ஒரு பெண் இருக்குன்னா அந்த பெண்ணை போய் நான் தொடறேன், தடவுறேன், அது பேசாமல் இருக்குது அப்படின்னா ஷி இஸ் நாட் எ விமன், ஷி இஸ் நாட் எ ஹியூமன். புரியுதா? ஒருத்தனை போய் அடிக்க போகிறேன், டக்குன்னு கைக்கிட்ட போகும்போது டக்குன்னு அந்த இமை வந்து மூடும். அதுதான் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் அப்படி தான் அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஆனால் மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஒரு புலியோ ஒரு வேட்டை நாயோ போய் ஒரு பன்னியை துரத்துதுன்னு வைங்களேன், அது வந்து என்னென்னா நம்ம விழுந்துருவோம் சிராச்சிருவோம்லாம் பார்க்காது. போய் அதை எப்படினாலும் பிடிச்சி அதுக்கு இடையில வந்து இது போயே கூட விழுந்து செத்துடலாம், மரத்தில் குத்திடும், இதுக்கு வயிற்றை கிழிச்சிரும். ஏன்னா அதுக்கு 5 அறிவு. இந்த மரத்தில் இப்போ இப்படி துரத்துனோம்னா இப்படி ஆயிரும் அப்படின்ட்டு. ஆனால் மனுஷன் அப்படி துரத்துவானா? மனுஷன் துரத்தும் போது பார்ப்பாங்க, மரம் இருக்குது, இந்த நாய் அதுக்குள்ளே ஓடுது, நம்ம போய் துரத்தி போகிறோம், அந்த கோழியை துரத்தி போகிறோம், நம்ம விழுந்துருவோன்ற ஒரு அதுதான் 6வது அறிவு. அந்த அறிவே இல்லாதவன் மனுஷனே கிடையாது. அவனுக்கு ஒரு தலைவன் அப்படின்னா அவன் எப்படி ஒரு காட்டு மிராண்டியாக இருப்பான் பாருங்க. உயிர் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். உயிர் தானே முக்கியம். நம்ம உடம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவானது. சாதாரண இந்த ஸ்டாண்டு பட்டாலே கிழிச்சிரும். புரியுதா? ஒரு வேகமாக ஓடும்போது அந்த கட்டை களத்தில் குத்தி செத்துருவோம். அப்போ இதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். இதிலெல்லாம் தப்பிச்சு அந்த சென்சிட்டிவிட்டியோடு இருக்கிறது தான் 6ஆம் அறிவு. அதே இல்லாமல் போய் விழுகிறான், வண்டியில் விழுகிறான், சாகுறான், டயரில் விழுகிறான்னா அவன் மனுஷனே கிடையாது. அந்த தற்குறி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கும்போது அவனை மனுஷன் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. ஸோ அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த தகுதியோ தராதறான். அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஹியூமன் கேட்டல்ஸை வச்சு வியாபாரம் பார்க்குறான். இவங்கள வச்சு நம்ம பெரிய பதவி பெரிய இதுக்கு வந்துடணும்னு ஒருத்தன் நினைக்கிறான். அது இந்த தமிழ்நாட்டில் நடக்காது. அந்த கேரண்டியை வந்து கொடுக்குறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஒரு 40% மக்கள் இருக்காங்க. நிச்சயமாக விஜயை வந்து வரவே விட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தற்குறியை இந்த உலகத்திலே பார்த்ததில்லை. இவ்வளோ ஒரு தற்குறி கூட்டம் அந்த நாட்டில் இருக்குன்றதே விஜய் வந்ததுக்கு தான் தெரியுதுன்னு தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நடக்கவே நடக்காது. சார், ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு இல்லையா? இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்லாம் போட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் டிவிக்கேன்னு தான் சொல்கிறாங்க. அது இன்ஸ்டாகிராமில் டிவிகே பேஜை பார்த்துருப்பீங்க, அதில் 80% இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அது சார்ந்த ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது இப்போ வேறு அதுக்கு எதிர் சார்ந்ததில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். ஸோ இதுதான் இருக்குது. அது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது என்னன்றது பார்க்கணும். ஓகே சார். இன்னொரு சைடு இப்படி வந்தோன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓட் கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சாரத்தை வந்துட்டு ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க எடப்பாடியும் உதயநிதி ஸ்டாலினும். ஏதோ ஒரு டிவோர்ஸ் கப்பல் மாற்றி வந்து பழி சொல்லிக்கிற மாதிரி, நீ அதை பண்ணலையா நான் இதை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு மீம் மெட்டீரியலாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அந்த அரசியலில் அது அப்புறம் இது கூட பண்ணலைன்னா என்ன மாதிரி அதான் உன் குடும்பத்தை நான் பேசுகிறேன், என் குடும்பத்தை நீ பேசுகிறேன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அது அரசியல்னா அப்படி தான். கழுவி மாற்றி ஊற்றுவாங்க. அந்த மேகலை மணி மேகலை வெக்க விட்டு போகலன்ற கதை தான் இது.
மாறி மாறி உண்மையை தானே சொல்லிக்கிறவங்க உண்மையை தெய்வத்தை சொல்லிக்கிறாங்க. 2 தெய்வங்கள் உண்மையை சொல்லிக்கிறாங்க, நம்ம நினச்சிக்கிறோம். ஓகே சார். ஃபைனலாக எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஆண்களுக்கும் வந்து பேருந்தில் இலவசமாக டிக்கெட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இது வந்து சீமான் பேசுகிற மாதிரி இருக்குது, இந்த கற்பனையில் மட்டும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர் வந்தால் தானே அதனால சொல்லியிருப்பாங்க. நீ சொல்லுங்கள் தலைவா, நீங்களாம் வர போகிறீங்க, யாராவது அடிச்சு விடுங்க அப்படின்றது. ஆனால் அடிச்சு விட்டுறதுக்கெலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன் அடிச்சு விட்டு போக வேண்டியதான், ஓட்டு போடுறோம். எவன் ஆண்களில் எவன் பஸ்ஸில் போய், யாராவது பசங்க பஸ்ஸில் போயிடு, காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்க கொஞ்சம் ஏழை மாணவர்கள் பஸ்ஸில் போவாங்க, அவ்வளோதானே தவிர அதுக்கு தான் ஃப்ரீ பாஸ் ஏற்கனவே இருக்குது அவங்களுக்கு. மித்தபடி வேலைக்கு போகிற இளைஞர்கள்லாம் 90% பைக்கில் தான் போவாங்க, இல்லை மெட்ரோவில் ட்ரெயினில் இதெல்லாம் தான் போவாங்க. பஸ்ஸில் யார் போயிட்டுருக்காங்க? எதாவது அடிச்சு விட வேண்டியதான். ஓகே சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை அடிக்கிறது